கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வதைப் போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ செழிப்பாக இருக்கணும்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. கர்த்தர் முதல்ல பிரியமானவனாக உங்களை நினைக்கிறார். இந்த வார்த்தைகளை எழுதின ஒரு அப்போஸ்தலர் அழகாக எழுதுகிறார். உன் ஆத்மா வாழ்வது போல ஆத்மா என்றும் வாழ்ந்திருக்கும். அப்படி தான் என்றைக்குமே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் ஆத்மா வாழும், என்றைக்கும் வாழ்ந்திருக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகும் பொழுது என்றும் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். உங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். என்றும் உயிரோடு இருக்கிறவர்கள், மரணத்தை நீங்கள் ஜெயிக்கிறவர்கள், பாதாளத்தை நீங்கள் வென்று அதை தூர்த்து போடுகிறவர்கள். நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தா பாதாளத்தில் தூந்து போயிடும். பாதாளம் சாத்தானுக்கு வேலை இல்லாமல் போயிடும். சத்துருவின் கிரியைகளை முறியடிக்க முடியும் உங்கள் ஜபத்தினால். நீங்கள் அநேக காரியங்களுக்காக கலங்குறீங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது வேலையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. தேசங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு எதிரான மனிதர்கள் உங்களுக்கு சமாதானமாய் கடந்து வருவார்கள். உங்களுடைய கடன் நெருக்கடி பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். தீராத வியாதி மரணப்படுக்கையை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றி ஜீவனை அதில் கட்டளையிடுவார். சத்ருவின் போராட்டங்கள் முடிவடைந்து விடும். சாத்தானை உங்கள் கால்களின் கீழே கர்த்தர் நசுக்குவார். அவர் உங்களுக்கு சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க.